இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறதுக்கான வீசா நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பாட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த வீசா இன்டர்வியூக்கான சீட்ஸை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு பிரச்சனையை வீசாக்காக வெயிட் பண்ணுற மக்களும் சரி, யூஎஸ் எம்பசியும் சரி தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அதை தொடர்ந்து சமீபத்தில் இந்த பாட்ஸ் மூலமாக பிளாக் பண்ண கிட்டத்தட்ட 2000 வீசா அப்பாயின்மெண்ட்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யூஎஸ் எம்பசி தன்னோட எக்ஸ் வலைத்தள பதிவில் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகத்தில் மற்ற எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி, யூஎஸில் போய் அங்கே படிக்கணும், இல்லை அங்கே வேலை பார்க்கணும், இல்லை பெர்மனெண்ட்டாக அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ எல்லாருமே யூஎஸோட வீசாக்காக காத்துட்ருப்பாங்க. குறிப்பாக நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட பேர் இந்த யூஎஸ் வீசாக்காக காத்திருப்பாங்க. யூஎஸ் வீசா நமக்கு கிடைக்கிறது, அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தாண்டி யூஎஸ் வீசாக்கான இன்டர்வியூ ஸ்லாட் கிடைக்கிறதே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 6 மாதங்கள் வரைக்கும் இந்த வீசாக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்காகவே நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ காத்திருப்புக்கு அப்புறமா அந்த இன்டர்வியூ அவங்க கொடுத்து அவங்களுக்கு யூஎஸ் வீசா சாங்ஷன் ஆகி அதுக்கப்புறமா அவங்க யூஎஸ் போகணும் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய கனவாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீசா ப்ராசஸில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. குறிப்பாக ஏஜென்ட்ஸோட தலையீடு இதில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஜென்ட்ஸோட தலையீடு அப்படிங்கும்போது மக்கள் கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு சீட் பிளாக் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸ் வீசா கிடைக்கிறதுக்கான அந்த இன்டர்வியூ ஸ்லாட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மக்கள்கிட்ட 30,000 45,000 50,000 வரைக்கும் பணம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு சீட்டை உடனே பிளாக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியலான பாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த பாட்ஸ் மூலமாக பல்காக சீட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நபர் இந்த ஏஜென்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு அதிகப்படியான காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீட் மூலமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை கவனிச்ச யூஎஸ் எம்பசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கடந்த புதன்கிழமை கிட்டத்தட்ட 2000 வீசா அப்ளிகேஷன்ஸை கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்களோட எக்ஸ் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் அரசாங்கம் எப்பவுமே இந்த மாதிரியான இடைத்தரகர்களுக்கும் சரி, இல்லைன்னா ஃப்ராட் வேலைகளில் ஈடுபட்டு சமமான வாய்ப்பை பறிக்கிறவங்களுக்கும் சரி நாங்கள் அகெயின்ஸ்டா தான் இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி 2000 அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸை இன்னும் தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ பாட்ஸ் மூலமா எதெல்லாம் சீட்டு புக் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து கேன்சல் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய மக்கள் இதோட கமெண்ட்ஸில் அவங்களோட ஆதங்கத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, யூஎஸ்ல போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்மிஷன் எல்லாம் எங்களோட குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் யூஎஸ் வீசாக்கான அந்த டைம் ஸ்லாட் கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கே அந்த குழந்தையோட அட்மிஷன் டேட் வந்து நெருங்கிருமோ அப்படிங்கிற பயத்தில் ஒரு ஏஜென்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க 40,000 50,000 வரைக்கும் எங்களை சார்ஜ் பண்ணிட்டு உடனே அந்த சீட்டை வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே நிறைய மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதை தடுக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் யூஎஸ் அரசாங்கம் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு பிசினஸ் ரீசன்ஸ்க்காக போறவங்க, இல்ல டூரிஸ்டா போறவங்க, ஸ்டூடெண்ட்ஸா போறவங்க, B1 B2 இந்த மாதிரியான வீசால போறவங்க எல்லாருமே இதனால அதிகமான அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த காரணத்தினால டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டு இருந்தது. பொதுவாகவே யூஎஸ் வீசா கிடைக்கணும் அப்படின்னா 2-3 வருஷம் ஒருத்தங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற காலம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த நடைமுறையை நீங்க கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து இந்தியாவும் வந்து யூஎஸ்க்கு வலியுறுத்திட்டே இருந்தாங்க. யூஎஸ் அரசாங்கமும் அதில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில இந்த ப்ராசஸ்ல நடக்கிற முறைகேடுகளையும் அவங்க கவனிச்சு அதுக்கான ஒரு மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்னுமே மக்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் பணத்தை இழக்காம கொஞ்சம் சேஃபா அவங்களே எந்த ஒரு ஏஜென்ட்ஸோட தலையீடும் இல்லாம அவங்களாலே இந்த இன்டர்வியூ ஸ்லாட்ஸ் எல்லாம் புக் பண்ணி இந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.